ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அழகான vlog வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். ரொம்ப நாளாக உங்களோட சில விஷயம்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக போயிட்டு பாருங்கள். அண்ட் இனி வர வீடியோஸ்லாம் vlogsோடு இருக்கும். அண்டு பூஜா வீடியோஸ்லாம் நீங்கள் தனியாகவும் பார்த்துக்கலாம். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது பர்பஸ் பற்றியும் பேசியிருக்கேன். அண்டு சில கமெண்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்கேன். வீடியோ போயிட்டு செக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ ஷூட்ஸ் இருந்ததுனால வெளியில் வந்து நான் பேசியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட்டாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பேச முடியல. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரூமில் வந்து உட்காந்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன கேட்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ கேட்கலாம். என்ன நிறைய விஷயம் வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் சில இதெல்லாம் வந்து இப்போது என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கும். அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணதே வந்து இப்போது நிறைய பேர் நியூ கமர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ், லாஸ்ட் வீடியோஸ், அதாவது பாட்டமில் போயிருக்கோம் சில வீடியோஸ்லாம். அதெல்லாம் நீங்கள் எடுத்து திரும்ப ரீசெக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூஜா வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து திரும்ப வீடியோஸ், அதாவது ரீஷூட் பண்ணி உங்களுக்கு திரும்ப நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் போட பார்க்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் மறக்காமல் இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைவாக, அதாவது நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக டிப்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒர்த்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா பூஜா வீடியோஸ் vlogs தான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினச்சி ஒரு குபேர பூஜை வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் வேறு நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியாத சில சுச்சுவேஷன் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் வந்து வீட்லேயே பூஜைகள் வந்து செய்ய ஆரம்பித்தேன். நான் எப்பயுமே செய்வேன். பட் வந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த காயின் ட்ராப் பண்ணுறது, 108 காயின்ஸ் வந்து ட்ராப் பண்ணுற அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து நான் அப்போ அந்த அளவுக்கு கூட நமக்கு தெரியாது. 1 minute தான் போடணும், 15 seconds தான் போடணும். ஸோ எந்த ரூல்ஸ், எந்த ரெகுலேஷன்ஸும் வந்து எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருந்ததுனால யூடியூப்பில் அந்த ஒரு கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிது. அதை பற்றின ஐடியாவே கிடையாது, வியூஸ் போக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த வீடியோ வந்து ரீல் வந்து பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பூஜா ரூமோடைய என்ட்ரன்ஸில் கீழே விநாயகர் வந்து டெக்கரேட்டிவாக வச்சுருந்தேன். ஸோ அந்த விநாயகரை நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து குயிக்காக அதை ரீலை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்தேன். அதுக்கு அடுத்து அப்போ வந்து கோவிட் டைமு அண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்னால் என்னை சுற்றி இருந்தவங்களால எனக்கு பிரச்சனைகள். அந்த டைமில் நான் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருந்தேன். ஒரு ஷாப் இல்லை, 2 ஷாப் வச்சுருந்தேன். அண்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து நியர்லி 10 இயர்ஸாக வந்து அந்த பிஸ்னஸ் சரௌண்டிங்குள்ளேயே இருக்கேன். பட் எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏர்ன் பண்ணுறதோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதோ என்னால் பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் என்னுடைய சுற்றி இருந்தவங்களால. பட் வந்து இப்போ அதை வந்து நான் பெருசாக எடுத்து பேசிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. அந்த கண்டென்ட்டே வந்து எனக்கு பேச வேண்டாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்லெஸ்ஸாக சில பேர் என்னை சுற்றி இருந்தாங்க. பட் எப்படியாப்பட்ட பீப்புள் உங்களை சுற்றி இருந்தாலும்
நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இப்படி செய்யுங்க பூஜை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அந்த ஒர்த்லெஸ் பீப்புளை பற்றி நான் இங்கே பேச வரலை. பட் அந்த ஒர்க்லெஸ் பீப்புளால் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ் மீட் பண்ணேன், அந்த சேலஞ்சஸை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத த்ரூ வீடியோஸில் வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். பட் யாரையுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். எல்லாமே என்னோடய க்ளோஸ் சரௌண்டிங்கில் இருந்த பர்சன்ஸ் தான். ஸோ எனக்கு நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் மணி லாஸ் ஆச்சு அண்டு ஜுவல்ஸ் எல்லாமே. பட் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு அது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போது என்னை சுற்றி தான் அவங்களாம் இருக்காங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ஸ்டில் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், ஒன்ஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துட்டோம், அதை பற்றி திரும்ப பேசி பிரயோஜனம் கிடையாது. லுக்கிங் ஃபார்வர்ட், நம்ம வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இந்த சக்ஸஸை வந்து நான் எப்படி வந்து கொண்டு வந்தேன், எனக்குள்ளே நான் கொண்டு வந்தேன் பை ப்ராக்டிஸ். அதாவது நிறைய பூஜைகள் செஞ்சேன், அது மூலிமா தான் எனக்கு நிறைய ரெக்கவரி கிடச்சிது. அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னா, வியூஸ் வேணும் அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸில் வந்து நிறைய வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோஸ் எடுத்து போட்டு என்னால் அதை வந்து கெயின் பண்ண முடியும். பட் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக வீட்டில் அதை பண்ணி எப்படி நமக்கு வந்து அது மூலயமா வந்து ரெக்கவரி கிடைக்குது, அது மூலயமா வந்து என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத மோஸ்ட்லி போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அந்த பூஜைகள்லாம் பண்ணி கொஞ்சம் ரெக்கவரி கிடைச்சதுக்கப்புறமா வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த வீடியோவில் இருந்து ப்ராடக்ட் சேல் ஆக ஆரம்பித்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த குபேர பூஜை தான் நம்மளது வந்து ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கடுத்து வாராகி அம்மன் பூஜை, அதோடைய கண்டென்ட் பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டான வீடியோஸாக போயிட்டு இருந்தது. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 18 ஸ்டார்ட் பண்ணது, ஆல்மோஸ்ட் 2019 அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய பூஜைகள்லாம் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய குபேர பூஜைலாம் வந்து ரெகுலராக தேர்ஸ்டேஸ் ஃப்ரைடேஸ்லலாம் பண்ணுறது, காயின் ட்ராப் பண்ணி பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பலன் இருக்குது. ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டாபிக் வந்து அல்ல குறையாத பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போட்டிருந்தேன். இதெல்லாம் சோஷியல் மீடியா டாபிக்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக எப்படி வைக்கிறோம், அது வந்து நிறைய மெசேஜஸ் வந்து உள்ள பீப்புளை கொண்டு வரதுக்காக ஹூக்ஸ்ன்னு சொல்லி அந்த மெசேஜஸை வந்து அப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் போயிட்டு குபேர பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டால் அதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ தெர் மஸ்ட் பி சம்திங் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து உள்ளே பார்ப்பாங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, எங்கேம்மா உன்னுடைய அல்ல குறையாத பணத்தை கொஞ்சம் காமிங்க, பெரிய அம்பானியாக இருப்பீங்க போல் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி எனக்கு வரி கிடையாது. பட் அவங்க வந்து போட்டிருந்தாங்க, இட்ஸ் அ குட் திங். ஆனால் வந்து த வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஹர்ட்டிங்காக இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஈவன் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்களோ அதை கம்யூனிகேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கான பதில் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தைரியமாக வந்து என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பூஜை செஞ்சு எனக்கு வந்து என்ன பலன் கிடச்சிதோ அதை வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய அபூர்வமான அதிசயமான விஷயங்கள்லாம் என்னுடைய லைஃப் டைமில் வந்து கிடச்சிருக்கு. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்து செஞ்சு நிறைய பேர் வந்து என்னோட ஜாஸ்தியாக வந்து ஏர்னிங் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹாப்பி தான். அதனால் வந்துட்டு இனிமேல் போகிற வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வீடியோஸ் பூஜை மட்டுமே நான் போடலை. ஏன்னா நிறைய பேர் வந்து மிடில் வந்து பார்த்துட்டு பூஜையை மட்டும் பார்த்துட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் உங்களுக்கு பணம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ்லாம் வருது. உட்காந்த இடத்துலையே இருந்தால் பணம் கிடச்சிருமா அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து என்னோடய வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்னோடய வீடியோஸில் கிராஃப்ட்டு, குக்கிங் அண்டு எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். எல்லாத்துலேயுமே தான் நான் ஏர்ன் பண்ணுறேன் அண்டு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான அவுட்கம் தான் நான் ஏர்ன் பண்ணின்னு இருக்கேன். ஸோ
பூஜைகள் பண்ணுறது தப்பு கிடையாது. பூஜைகள் பண்ணால் மட்டும்தான் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும். இதை 100% வந்து நான் எழுதி தருவேன். என்னுடைய கண்டென்ட் எடுத்து நிறைய பேர் வந்து போட்டு அதை வந்து ரீமேக் பண்ணி போட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க. நான் வந்து அதுக்கும் வந்து இது கிளைம் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல நிறைய பெரிய பெரிய வீடியோஸ், பெரிய பெரிய வ்ளாகர்ஸ் வந்து இந்த தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா, கோகனட் தீபம் வந்து போட்டிங்கனாலே பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து எல்லா இமேஜஸ்லேயும் என்னோடய வீடியோவில் இருக்கக்கூடிய தேங்காய் தீபம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தெரியும். அதை எடுத்து அவங்களோட தம்ப்நெயிலில் போட்டு லட்சக்கணக்கில் வியூஸ், லட்சக்கணக்கில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வியூஸ் அந்த வீடியோஸ்க்கெல்லாம் போயிருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். பட் நான் அது தப்பு சொல்லலை. பட் வீடியோவையே காப்பி பண்ணி ஒரு ரீல்லையே பார்த்தீங்கன்னா சால்ட் தீபம் நான் அதை டேக் பண்ணுறேன். அந்த இதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், அது நியாயமா இல்லையா அப்படி. அது வந்து நான் இது கொடுத்துக்கலாம், கிளைம் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கிளைம் கொடுத்தோன்னா அவங்களது 3-4 வீடியோஸ் வந்து இந்த காப்பி பண்ணாங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸில் போயிடும். ஸோ அது வந்து நான் பண்ண விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நான் மெயில் அனுப்புவேன். அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரே நாளில் பூஜை செஞ்சுட்டு சம்பாரிச்சிட்டு நம்ம போயிட முடியாது. அண்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கடன் இருந்துச்சுன்னா கூட எப்படி வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பூஜைகள் மூலயமா நம்ம செஞ்சுக்கலாம். நான் நிறைய செஞ்சுருக்கேன். அண்ட் அதோடைய ரெக்கவரி நிறைய எனக்கு கிடச்சிருக்கு. அண்டு லாஸ்ட் டிசம்பர் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணுங்கள். அவார்ட் வாங்கியிருப்பேன். சைவான்னு சொல்லி கர்நாடகா மைசூரோடைய ஒரு ஈவெண்ட் மேனேஜிங் கம்பெனி. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த சைவாலேருந்து விமன் ஆண்டர்ப்ரெனுவர் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், அச்சீவர்ஸ் அவார்டு. அண்ட் அது வந்து லிம்கா புக்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்க்காக நான் இது சொல்கிறேன். யாரையும் நான் மென்ஷன் பண்ணியோ இல்லை தப்பாவோ நான் சொல்ல விரும்பலை. பட் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் யாருமே என் கூட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. லைக் பண்ணுற அனாலிட்டிக்ஸ் எல்லாமே எனக்கு வருது. ஒரு ரீல் போட்டோன்னா ரீல் வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும். பட் வந்து முருகருடைய வீடியோ வெரி குட் ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஏன்னா முருகர் வந்து அந்த அளவுக்கு எந்த கடவுளையும் வாராகியம்மன் கும்பிடும்போதும் சரி, என்னோடய பூஜா ரூமோடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூஜா ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. அதுவே நான் எப்போ போட்டேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்க சொல்லி அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தயவு செய்து பூஜா ரூமை காட்டாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதுண்டு. ஏன்னா வந்து திருஷ்டி பட்டுடோன்ட்டு. திருஷ்டி பட தான் செய்யும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது மாதிரி டவுட்ஸு. என்னென்னா பர்சனலாக கேட்குறாங்க தவிர கமெண்ட்ஸில் கிடையாது. பட் முருகருடைய வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய அந்த வெற்றிலை தீபம் பற்றி நிறைய கமெண்ட்ஸு. இனி உங்கள் கூட நான் நிறைய பேச போகிறேன். ஏன்னா இந்த முருகருடைய கண்டென்ட் பற்றி அண்டு நம்ம கொடுத்துட்ருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸில் இருந்து, என்னோடய வீடியோ மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ்லேருந்து சில பேர் வந்து அந்த கண்டென்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம பேசலாம், நிறைய வீடியோஸில் நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோவில் இது லாங்காக வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 கிட்ஸு, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஸோ பொண்ணு வந்து காலேஜ் சேர்த்துருக்கேன் அண்ட் பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்க 2 பேரை ப்ராட்டப் பண்ணுறதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். என்ன தான் பணம் இருந்தாலும், என்ன தான் வசதி இருந்தாலும் சில இடத்துல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதுவும் எனக்கெலாம் வந்து பயங்கர சேலஞ்சஸ் இருக்கும். என்னோடய ராசி பார்த்திங்கன்னா மேஷராசியை பற்றி சேனலில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிலாம் வந்து மேஷராசி இருக்குது, இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸாக வந்து இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. அண்டு அதுதாங்க. ஸோ உங்களோட பேசணும், உங்களோட நிறைய விஷயம் வந்து நான் கலந்து பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா விளாக்ஸு வீடியோஸு அப்பப்போ கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து
உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அந்த ரீல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சில பேருக்கு வந்து புரியலை. அதனால தான் வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அண்டு எப்படி ப்ராடக்ட்ஸ் நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்றத சொல்ல பிரேக் ஆகிடுச்சு. நடுவில் வேறு விஷயம் பேசிட்டேன். ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு. நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு வந்து ஹாட் செல்லிங் இருந்தது ஆன்லைனில். அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சம்திங் அரவுண்டு 3000 ரூபாய் கிட்ட வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. என்னடா கொடுக்குறீங்க உள்ள அப்படின்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ கால்ஸ். ஏன்னா அந்த குபேர பூஜை நான் போட்டதுலேருந்து என்கிட்ட வந்து குபேர விளக்கு கேட்டு நிறைய பேர் வந்து ஃபோனு எந்தெந்த ஊர், குஜராத், உத்தரப்பிரதேஷ், எங்கேயோ இன்டீரியர் அந்த இடத்துக்கே அந்த ப்ராடக்ட் போகாது. அவங்க வந்து என்னுடைய அந்த ப்ராடக்டை வந்து கேட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து அந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் இப்போ கூட இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு குபேர விளக்கு. அந்த விளக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டானது, ஏற்றலாம், பிராஸ் கோட்டட் தான். எந்த ப்ராடக்ட்டையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம தான் வாங்க போகிறோம், நம்ம விருப்பப்பட்டு தான் அந்த ப்ராடக்டை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். அது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் டெசிஷன். ஸோ நீங்கள் அதை வாங்கலாமா வேணாமான்றத உங்களை பொறுத்தது தான். அந்த குபேர விளக்கு வந்து 3000 ரூபாய், 2500 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் வந்து அது ஹாட் செல்லிங்கில் போயிட்டு இருந்தது. நிறைய என்கொயரி, எக்கச்சக்கமான என்கொயரி. அதுக்கப்புறம் என்னதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குபேர விளக்கு போய் பார்த்தா, பிராஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விளக்கை வந்து ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ பிராஸில் இருக்குது. பிராஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டில் குபேர விளக்கு நல்ல காஸ்ட்டில் அரவுண்டு 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. பட் இந்த விளக்கு வந்து லைட் வெயிட் விளக்கு. அதில் வந்து ஏதோ ஒரு ஆயில் வச்சுருக்காங்க சின்ன பாட்டிலில். அண்டு திரி, க்ரீன் கலர் திரி. அண்டு வந்து வேறு ஏதோ டாலர் பெண்டன்ட்டு, குபேர பெண்டன்ட்டு சம்திங் வந்து அது ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க. 3000 ரூபாய். நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்போ சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், மார்க்கெட் சர்ச். அப்போ வந்து பார்த்தோம்னா அதே விலைக்கு எனக்கு கிடச்சிது. அதே குவாலிட்டி, அதே ப்ராடக்ட் தான். பட் நான் வந்து என்னால் 250லேருந்து 450க்குள்ளே வந்து அந்த விளக்கை கொடுக்க முடிஞ்சுது. ஆஃபர் சம்டைம்ஸில் வந்து ஆஃபரில் கொடுப்பேன். 250 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். கூடவே அவங்களுக்கு அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு க்ரீன் திரி, அதுவும் காட்டன் நல்ல பஞ்சு திரியில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த குவாலிட்டி இருக்கணும். அண்ட் மோரோவர் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். அந்த விளக்கு ஏற்றுனா அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி, தீபாத்தை இப்படி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு, இந்த விளக்கு அலுமினியமில் பிராஸ் கோட்டட்னு சொல்லி தான் அவங்களுக்கு கொடுப்பேன். நிறைய விளக்கு வந்து அது சேல் ஆச்சு. 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறது எங்கே, 350 450க்குள்ளே வாங்குறது எங்கே. ஸோ நிறைய பேர் அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பூஜையில் இருக்கக்கூடிய விளக்குகள், அதுக்கடுத்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு, நான் இந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்காகவே ஆக்சுவலாக யூடியூப்குள்ளே வரல, சேல்க்கான ஐடியாவே கிடையாது. பட் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், எக்கச்சக்கமாக. இப்போ கூட நேற்று பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு கற்பூர் விளக்கு வந்து மகாலட்சுமியோடைய அந்த லெட்டர்ஸ், அந்த ஸ்லோகமே வந்து போட்டு கற்பூர் விளக்கு வந்து நான் வச்சுருக்கேன். அது வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த விளக்கை வந்து கேட்குறாங்க. வேறு ஒரு இன்ஸ்டா பேஜோடைய இமேஜ் எடுத்து இந்த விளக்கு உங்ககிட்ட இருக்கா, இப்படி தான் ஒவ்வொரு ஐட்டம், ஒவ்வொரு ப்ராடக்டும் என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே கிட்டத்தட்ட 80% வந்து நீங்கள் கேட்டு அப்படி கொண்டு வந்தது தான் நம்மளோட இதில் வித் பூஜையோட ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணணும், அண்ட் வாராகி அம்மன் பூஜை எப்படி பண்ணணும், அண்ட் முருகருக்கு எப்படி பண்ணணும், அவங்களுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸு. இதுக்கு மேலே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற பூஜைகள்லாம் வந்து நான் அவ்வளோவா போடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து யாரும் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ஸ்லோகம்ஸ்லாம் படித்து பூக்களால் அர்ச்சனை பண்ணி எல்லாமே ப்ரொசீஜரெல்லாம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து தினமும் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி எடுத்து நம்மளால் போட முடியாது.
ஒன் ஆர் 2 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மேபி அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற பூஜைகள்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஒரு குபேர கொஞ்சம் வைக்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், எப்படி மணி அட்ராக்ட் பண்ணும், எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கும் அப்படின்றது. வராகியம்மன் பூஜை பண்ணும்போது எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸில் இருந்தேன். ஆனால் வந்து அடித்து தூள் பண்ணாங்க. ஒருத்தர் கூட வந்து என்னை எப்படி டார்கெட் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ரொம்ப பர்சனலாக வந்து அவங்க பேசுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்னங்க சாமி கும்பிட்டு என்னங்க இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பூஜைலாம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். ஸோ அது வந்து அந்தந்த டைமில் நம்ம அந்த பூஜையை பண்ணணும். மோரோவர் பார்த்திங்கன்னா என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு மெயின் காரணம்னு ஒன்று சொன்னோன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் இதோட, ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு. மெயின் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் டெய்லி படிப்பேன். ஒரு நாள் கூட விட மாட்டேன். டெய்லி லலிதா சஹஸ்ரநாமம் படித்தே தீரணுன்ற சுச்சுவேஷனில் இருந்து அதை தாண்டி அதுதான் வந்து வாழ்க்கையோடைய மெயின் மருந்தாகவே அமைஞ்சுது. அது நிறைய பேருக்கு நான் இனி வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, நம்மளால் முடியுது படிக்கிறதுக்கு. அது அந்த அம்பாலோடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. ஸோ அது நமக்கு கிடச்சிருக்கு. பட் அதை படிக்க முடியாதவங்க அதை பற்றி நினச்சி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை வந்து வீடியோஸில் ஆட் பண்ணுறது கிடையாது. பட் நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சாண்டிங் வந்து நான் பண்ணுவேன். நீங்கள் வந்து பண்ண முடியலன்னா இது வீடியோஸ் போட்டுக்கோங்க, இல்லை யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டிப்ஸு சொல்லுவேன். அதில் 1 or 2 லைன்ஸ் வந்து மிராக்கல் அது வந்து நான் பேசுகிறேன். அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அதே மாதிரி மகா பெரியவருடைய வீடியோ ஒன்று ரொம்ப ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நான் டேக் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இன்னமும் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மிராக்கல், இட்ஸ் அ மிராக்கல். அதே மாதிரி சாய்ராம், எல்லா சாமியுமே கும்பிடுவாங்க. எல்லா சாமியும் கும்பிடுவேன், எல்லா கோவிலுக்குமே போவேன். பட் வந்து எக்ஸாஜரேட் பண்ணிக்க மாட்டேன். முருகர் தான் என்னோடய கடவுள். பட் செவ்வாய் கிரகம், கிருத்திகை நட்சத்திரம், மேஷராசி இருந்து முருகர் தான் எனக்கு சப்போர்ட்டிவ் தெய்வம். ஆனால் வந்து அவரும் வந்து நிறைய மிராக்கல்ஸ் பண்ணுவார். எந்த கோவில் போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரிஸில் நம்ம சென்னையில் பாரிஸ், வெளியூரில் இருந்தெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சென்னையில் பாரிஸ் சவுகார்பேட்னு கேளுங்க, கந்தக்கோட்டம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் தான் கையெடுத்து கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஸோ முருகர்து. ஸோ அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அவரை நல்லா வேண்டிக்கிட்டு, எப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி சின்னதுலேருந்தே போகிறது வழக்கம். அதே மாதிரி பாரிஸில் பார்த்திங்கன்னா காளிகாம்பாள் கோவில் போவேன் காலேஜ் படிக்கும்போது. அண்டு இப்போ வந்து முருகர், நான் செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது வந்து முருகரை போய் பார்த்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வந்து முருகரை போய் நான் பார்ப்பேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் போய் விழுந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு வந்துடுவேன். முருகருடைய விளக்கு, ஆறுமுகம் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹாட் சேலு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ராடக்ட்டு தானாக வந்து நான் அப்போ தான் வந்து ஒரு வெற்றிலை தீபம் பற்றி வேறு ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி நம்ம வந்து முருகருக்கு ஒரு நாள் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு சப்ளையர் வந்து இந்த விளக்கோடைய டிசைன் அனுப்புகிறாரு. இந்த ப்ராடக்டோடைய டிசைன் வந்து சப்ளையர் வந்து எனக்கு அனுப்புகிறாரு. ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் ஆறுமுகம் விளக்கு வித் வேலோட. என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்டு மீஷோ மூணுத்துலேயுமே இருக்குது. அமேசானில் கிட்டத்தட்ட ஆச்சுங்க நிறைய சேலுங்க. அது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அவ்வளோ ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 500 பீஸ் கிட்ட நான் சேல் பண்ணேன். முருகருடைய வேல் விளக்கு மட்டும் ப்ராடக்டே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு என்கிட்ட கிடையாது, சப்ளையர்ஸ் கிட்டேயே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு.
யார்கிட்டையுமே கிடையாது. இங்கே நம்ம சென்னையில் வந்து 3 செல்லர் மட்டும்தான் வந்து நான், இன்னும் 2 ஹையண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தாங்க அந்த ஆறுமுகம் விளக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்துருச்சு. பேஜுக்கு பேஜ் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, நிறைய விளக்கு விற்றுட்ருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டு அப்போது லாஸ்ட் அக்டோபர் தீபாவளிக்கு முருகருடைய அந்த சஷ்டி இதுக்கு வந்து பயங்கரமாக சேல் ஆச்சு. கண்ணை திறந்து பார்த்தாருங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து வராகியம்மன், மகா பெரியவர், அதுக்கு அடுத்து முருகர். ஸோ இப்படி தான் கும்பிடணும்னு நான் சொல்லலை. நீங்கள் கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கல் வச்சு கூட நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு அதோடைய பரிபலன் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து இங்கே பை ப்ராக்டிஸ் தான் ஒவ்வொரு பூஜையும் நம்ம பண்ணுறோம். கூடவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய வீடியோஸில் பார்க்குறோம். அதை தான் நான் உங்களுக்கு மீன் பண்ண வரேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பயங்கரமாக கமெண்ட் அடிப்பாங்க, சிரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்ன நீ எப்போ பாரு பூஜை வீடியோவே போட்டுட்ருக்க, சிங்கில் வந்து சிங்கில் கழுவல, சிங்க் பக்கத்தில் வந்து ஒரு நாள் பூஜை பாத்திரம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்டேட் பண்ணிவிட்டு வீடியோஸில் விலாகில் வந்து இருக்கும். ஒரு விலாகில் வந்து பூஜை வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது இருக்கும். அது என் கூட படித்தவங்க தான். நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக வந்து கிண்டலாக பேசினாங்க. ஸோ இவளுக்கு பூஜை கடையில் தான் வந்து வேலை வாங்கி தரணும் அப்படின்லாம் கூட வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாக தான் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த அவார்ட் போயிட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஒர்த்தாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் அன்றைக்கி வந்து அதை உணர்ந்தேன். ஸோ இந்த மாதிரி தான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து, நீ என்ன குபேர பூஜைலாம் பயங்கரமாக பண்ணுற, அதெல்லாம் பணம் வருதா அப்படின்ட்டு. பணம் வருதான்னா பணம் மட்டும் பணம் கிடைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணலங்க. நமக்கு நிம்மதி முக்கியம், குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம், அண்ட் அவங்களுடைய படிப்பு முக்கியம். இதுதான் வந்து எனக்கு தேவை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இதுதான். எவ்வளோ வேணால் ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம், பட் வந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். மெயினாக வந்து முக்கியமான ஒரே ஒரு விஷயம், நான் யாரையும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சஜஷன் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். யாரை பற்றியும் யாரும் பொறாமப்படக்கூடாது. அதுதான் மெயின். பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொறாமப்பட்டால் அந்த இடத்துலையே நம்ம காலி, எதுவுமே கிடைக்காது. பொறாமப்படுறதுனால நமக்கு ஹெல்த்து தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ பொறாமப்பட வேணாம். அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது வந்து கடவுள் கொடுப்பாரு. அதை நினச்சி கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். நிறைய பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். என் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சவுத் சைடு நம்ம தமிழ்நாட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்க. அதனால தான் வந்து நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பட் இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து அன்பிளான்டு. நான் பிளானே பண்ணல, ஸ்கிரிப்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன். வீட்டில் யாரும் கிடையாது. பையன் ஸ்கூல் போயாச்சு, பொண்ணு காலேஜ் போயாச்சு, ஹஸ்பண்ட் ட்ராவலில் இருக்கார். அதனால் இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கு, உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் வந்து நீங்கள் இனிமேல் கற்றுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க கேட்குறாங்க. அதை நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்ஸ் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணலாம், அண்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி செய்யலான்றதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து மாதம் உங்கள் கையில் வந்து ஒரு 3000 5000 நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். ப்ரைடல் ஒர்க்ஸ் பண்ணலாம், ஆரி ஒர்க்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே எனக்கு தெரியும். சாக்லேட் மேக்கிங் பண்ணலாம், கேக்ஸ் பண்ணலாம். கேக்ஸ்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, ப்ரௌனிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு பூஜா வீடியோஸ் பார்க்குறவங்க பூஜா வீடியோஸ் பாருங்கள், பிஸ்னஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க பிஸ்னஸ் வீடியோஸ் பாருங்கள். அண்டு உங்களோட வியூஸ் அண்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட எப்போயுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி
உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அன்லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தெரிஞ்சுப்பேன் என்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு மேபி வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.